தோழர்களே, நண்பர்களே, நூற்றாண்டு கால சிறப்பு மலர் ஒரு பெட்ரமாக்ஸ் வெளிச்சத்தில் கட்சி கூட்டங்களை நடத்திய தலைவர்கள் அவர்களாகவே அச்சிட்டு பிழை திருத்தி அச்சு கோர்த்து பிழை திருத்தி ஒரு சிறிய அலுவலகத்தில் ஜனசக்தியை துவக்கி நாடு நகரமெல்லாம் தோலிலே விற்பனை செய்தவர்கள் ஜனசக்தி. இந்த ஜனசக்தியை அச்சிட்டதற்காக அந்த அச்சகங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது, பத்திரிகை தடை செய்யப்பட்டிருக்கிறது. தலைவர்கள் முதற்கொண்டு, ஆசிரியர்கள் முதற்கொண்டு, பணிபுரிந்தவர்கள் பலர் மீது வழக்குகள், கைது. மிக துணிச்சலாக நம்மால் சொல்ல முடியும், அரசியல் கட்சி பத்திரிகை ஒன்று, நான் இப்படி சொல்கிற போது சுயமரியாதை இயக்கத்தின் பத்திரிகையும் சேர்த்தே சொல்லுகிறேன், விடுதலைக்காக பாடுபட்ட பத்திரிகைகளையும் உள்ளடக்கிய நான் சொல்கிறேன். இந்தியாவில் இந்திய விடுதலை போரிலே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தாலும் காங்கிரஸ் கட்சியாலும் தடைக்குள்ளான ஒரு பத்திரிகை இருக்குமேயானால் அரசியல் கட்சி பத்திரிகையில் முதல் வரிசையில் வருவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பத்திரிகை என்பதை இந்த நேரத்தில் வரலாற்று பதிவாக, வெறும் பெருமிதத்துக்காக அல்ல, இதை அடுத்த தலைமுறைக்கு கைமாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு கம்யூனிஸ்ட் குழுவாக கான்பூரில் துவக்கப்பட்டாலும் இதே ஹமீர் ஐதர்கான் இதே இடத்தில், இதே சென்னையில் கட்சியை துவக்குகிற அந்த பெரும்பணியில் தொடர் சிஎஸ், தொடர் சிங்காரவேலர், தொடர் ஜீவா, தொடர் ஏஎஸ்கே, ஒரு பெரும்பட்டியல், அடுத்தடுத்து பெரும்பட்டியல் இருக்கிறது ஜனசக்தியில். இந்த மனிதர்களுக்கு உந்து சக்தி என்பதே லெலின் துவக்கிய இஸ்காரா தீப்பொறி என்கிற அந்த நாளிதழ் தான். அதை துவக்குகிற போது லெலின் சொன்னார், அது ஆர்கனைசர், ஆரேட்டர், அஜிடேட்டர், அது முகம் பார்க்கிற கண்ணாடி என்று சொன்னார். புரட்சி காலத்தில் துவக்கப்பட்ட அந்த பத்திரிகை உலகம் முழுவதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. பெரியார் அது குறித்த கட்டுரைகளை கைப்பட எழுதியிருக்கிறார். இஸ்காரா தீப்பொறி குறித்து, லெனின் பத்திரிகையை குறித்து, ஜனசக்தி குறித்து, அதன் மீது தடைகள் ஏற்பட்ட பொழுது, கம்யூனிஸ்டுகள் வேட்டையாடப்பட்ட பொழுது, சேலம் சிறையில் துப்பாக்கி சூடுக்கு ஆளான பொழுது, அவர்கள் தேடப்பட்ட பொழுது, அவர்கள் தலைகளுக்கு விலை பேசப்பட்ட பொழுது, தமிழ் மண்ணில் மிக துணிச்சலாக எழுதியவர் தந்தை பெரியார், அவரது பேர் இயக்கம் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் சேர்த்தே நினைவு கொள்கிறோம். இரண்டுமே நூற்றாண்டு இயக்கம், சுயமரியாதை இயக்கமும் நூற்றாண்டு இயக்கம். கம்யூனிஸ்ட் கட்சி சுயமரியாதையை நிரப்பிக் கொள்ளவில்லை என்றால் கம்யூனிஸ்ட் கட்சி பொருள்படாது. இயல்பிலேயே கம்யூனிஸ்ட் கட்சியில் சுயமரியாதை கருத்துக்கள் இருக்கிறது. அதே போன்று சுயமரியாதைக்குள் சமத்துவம் இல்லை என்றால் சுயமரியாதை பொருள்படாது. இரண்டும் வெவ்வேறு அல்ல. இரண்டுக்குள்ளும் கருத்து சரிவு ஒன்றை நிரப்பிக் கொண்டாலும் நிறைவில் செங்கொடிதான். தமிழ் மண்ணில் அதை மிக துணிச்சலாக அறிவித்த முதல் மனிதரும் தந்தை பெரியார் தான். இன்றைக்கு கருப்பு சிவப்பு கொடி பறக்கலாம். கருப்பு இருளை குறிப்பது, மூடநம்பிக்கைகளை குறிப்பது, அறியாமையை குறிப்பது, அடக்குமுறைகளை, அநீதிகளை குறிப்பது. நாம் போராடி இந்த கருப்பை நீக்கிவிட்டால் நிறைவில் பறப்பது செங்கொடி மட்டும்தான் என்று மிக துணிச்சலாக சொன்னவர் தந்தை பெரியார், எழுதியவர் தந்தை பெரியார். இன்றில்லாவிட்டால் நாளை மறுதினம் இந்த உலகம் இடது பக்கம்தான் திரும்பும் என்று மிக துணிச்சலாக சொல்பவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள். ஒரு மொழிக்கு எது இலக்காக இருக்க முடியும்? ஒரு மொழி வழி இனத்திற்கு எது இலக்காக இருக்க முடியும்? ஒரு அரசியல் கட்சிக்கு எது இலக்காக இருக்க முடியும்? எவ்வளவு சிறந்த மொழி என்றாலும் மொழிக்குள் அடங்கி விடாது. உலகத்தின் தலை சிறந்த இந்த மொழியை கொண்டு ஒரு சுயமரியாதையை, ஒரு சமதர்மத்தை படைக்கவில்லை என்று சொன்னால் மொழியே கேள்வி. உலகத்தில் ஈடு இணையற்ற மொழி தமிழ் மொழி, செவ்வியல் மொழி. இந்த மொழிக்கு மரணம் இல்லை. இந்த மொழியோடு பயணப்பட்ட எல்லா மொழியும் மூச்சை நிறுத்திக் கொண்டது. தமிழ் மட்டுமே வாழ்கிறது என்றார் ஜீவா இதே ஜனசக்தியில். யாழ் பல்கலைக்கழகத்தில் ஜீவா பேசினார். தமிழுக்கு மரணமில்லை என்று பேசினார். யாழ் பல்கலைக்கழகம் கொளுத்தப்பட்ட பொழுது ஜீவா பேசினார். தடை அன்றைக்கு காவல்துறை ராணுவம் சுற்றியிருந்த பொழுது, தமிழ் பல்கலைக்கழகம் கொளுத்தப்பட்ட போது ஜீவா பேசினார். தமிழை கொளுத்தி அழித்து விட முடியாது. தமிழோடு பயணப்பட்ட எல்லா மொழியும் மூச்சை நிறுத்தி கொண்டது. எந்த மொழி மீதும் வெறுப்பில்லை எங்களுக்கு. ஆனால் பாரசீகம் மூச்சை நிறுத்தி கொண்டது.
கிரேக்கம் மூச்சை நிறுத்தி கொண்டது, ஈப்ரோ, சமஸ்கிருதம் அனைத்தும் மூச்சை நிறுத்தி கொண்டது. தமிழ் மட்டும் மூச்சு விடுகிறது, வாழ்கிறது, முன்னேறுகிறது என்றால் அதற்கு காரணம் தமிழுக்குள் இருக்கிற சகித்து போகிற அனுசரிப்பு. இந்த அனுசரிப்பு மொழி போல் உலகத்தில் வேறெந்த மொழியும் இல்லை. இந்த மொழியை கொண்டு ஒரு சமூக நீதியை, சமத்துவத்தை, சமதர்மத்தை படைக்கவில்லை என்று சொன்னால் மொழியே கேள்வி என்றார் ஜீவா அவர்கள். அவர் போல் தமிழ் மொழியை சுமந்தவர் இல்லை. அவர் போல் இலக்கியத்திற்குள், தமிழ் இலக்கண உலகுக்குள் புகுந்து சென்றவர் இல்லை. ஆனால் அந்த மனிதர் சொன்னார், தமிழை சுமந்தபடி சொன்னார், இந்த தமிழை கொண்டு என் நாட்டில் சமத்துவத்தை, சமதர்மத்தை படைக்க முடியவில்லை என்று சொன்னால் இந்த மொழியே கேள்வி அல்லவா? அறிஞர்களும், நான் முடிக்கிறேன், அறிஞர்களும் மகத்தான சிந்தனையாளர்களும் தோன்றிய மண் தமிழ் மண். கவிஞர்கள், எழுத்தாளர்கள், விற்பனர்கள், அரசியல் தலைவர்கள், ஈடு இணையற்றவர்கள் தோன்றிய மண் தமிழ் மண். ஆனால் எல்லோரும் இந்த பூமியை அப்படியே விட்டு செல்கிறார்கள். இந்த முதலாளித்துவ உலகத்தை அப்படியே விட்டு சென்றிருக்கிறார். பெரியார் தான் சொன்னார், இதனுடன் முட்டி மோதி இதை உடைக்காமல், உடைத்த ஒரு புதிய உலகத்தை படைக்காமல் அடுத்த தலைமுறை நம்ம ஏற்காது என்று சொன்னார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த பணியில் தான் ஈடுபட்டிருக்கிறது. இந்த முதலாளித்துவ உலகம், இந்த ஏகாதிபத்திய உலகம், போரை தூண்டுகிற இந்த உலகம், அடக்கி ஆளுகிற இந்த உலகம், 40 கோடி பேருடைய சொத்தை, வளங்களை சுருட்டி 4 பேர் மடியை வைத்துக் கொள்கிற இந்த உலகம், இதனுடன் எங்களால் துணிச்சலாக சொல்ல முடியும், முன்னர் தந்தை பெரியார் சொன்னார், அவர் வழியிலே சொல்கிறோம், இன்றைக்கும் முட்டி மோதுகிற ஒரு பேர் இயக்கமாக கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம் இருக்கிறது. நாங்கள் மோதுகிறோம், அடிப்படுகிறோம், மிதிப்படுகிறோம், தோல்வி அடைகிறோம். நிறைவில் கம்யூனிஸ்டுகள் தான் வெல்லுவோம் என்று இந்த நூல் சொல்லுகிறது. எனவே இது ஒரு நீண்ட பயணம் தோழர்களே. இந்த பயணத்தில் நமக்கு யார் மிக நெருங்கிய நண்பர்களோ, யார் மிக உற்ற தோழர்களோ அவர்கள் தான் மேடையில் விற்றிருக்கிறார். இந்த பயணம் தொடரும். மகத்தான அந்த மனிதர்கள் ஜனசக்திக்காக வீதியில், நகரங்களில் காலுக்கு செருப்பேதும் இல்லாமல் அடக்குமுறைகளை சுமந்தபடி சுற்றி திரிந்து வளர்த்தவர்கள் ஜனசக்தியை. இது மலராக வெளிவருகிறது. உறுப்பினர் ஜனசக்திக்கான பதிவேக்கம் துவங்கிவிட்டது. பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், ஆயில் சந்தா, ஆண்டு சந்தா என்று. நாம் முன்னேறுவோம். இது வார இதழாக அல்ல, மீண்டும் நாள் இதழாக இது வெளிவரும் என்கிற அந்த உறுதிமொழியோடு, அதற்காக நமது முன்னோர்கள் நல்லக்கண்ணு, பாண்டியன், மாணிக்கம், கல்யாண சுந்தரம், முன்னிருந்த முத்தரசன், பல செயலாளர்கள், பல செயற்குழு உறுப்பினர்கள் அல்லும் பகலும் பாடுபட்டார்கள், வெற்றி அடைந்தார்கள். மீண்டும் இடறினோம், மீண்டும் விழுந்தோம். மீண்டும் சொல்கிறோம், நாள் இதழாக மிகுந்த கம்பீரத்தோடு ஜனசக்தி வெளிவரும். போர் இன்னும் முடியவில்லை. ஏகாதிபத்தியத்துடனான போர், முதலாளித்துவத்துடனான போர், அநீதிகள், அதர்மத்திற்கு எதிரான போர், அதிகாரத்தை குவித்துக் கொள்கிற மத அடிப்படைவாதத்துக்கு எதிரான போர் தொடரும். நிறைவில் நாம் தான் வெல்லுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.